ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பொங்கல் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிலே ஆயிடுச்சு. எதனாலனா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமும் டிலே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதனால தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாரி. காலையிலே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகி கோலம் போட்டுட்டு இருந்தேன். நடுவில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பார்த்தாருன்னா, கோழிக்கு இந்த சாதம் இது அரிசி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி தூவிட்டு இருந்தாரு. ஒரே காமெடியா இருந்துச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். சும்மா அப்படியே போட்டுட்டு முடிச்சுட்டோம். ஒரு 7:00 வரைக்கும் இந்த மாரி ஆச்சு. இதுதான் என்னோட பொங்கல் கோலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலலாம் வந்துட்டு வீட்லலாம் வந்துட்டு கிளீனிங்லாம் பண்ணிவிட்டு, வீடெல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் டாப்லலாம் வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு, மஞ்சள், குங்குமம் அந்த மாரிலாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த டிசைன் ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷோலிங்கர்ல தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு பொங்கல் வைக்க உண்டான அந்த குண்டான். ஸோ தனியா வந்துட்டு தட்டு, அப்புறம் கரண்டி இதெல்லாமே வந்துட்டு செப்பரேட்டா தான் வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு, நம்ம அரிசி போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு விநாயகரை மஞ்சள்னால பிடிச்சு வச்சு, அவருக்கு பூலாம் வச்சு, விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வருஷமும் வந்துட்டு சர்க்கரை பொங்கல் தான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். இன்றைக்கி பொங்கல் மட்டும் கிடையாதுங்க, என் பொண்ணோட பர்த்டேவும், அதாவது பொங்கல் அன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டேவும் வந்தது. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வேறு நடக்க போகுது. ஸோ அதுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேராக இருக்கணும். அதே மாதிரி லன்ச்சு செய்யணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடுவில் வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவளை ட்ரெஸ் போட்டுட்டு, அப்புறம் தலை வாரிட்டு, நடுவில் என்னை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களுடைய பொங்கல் ட்ரெஸ்ஸு. இது வந்துட்டு கேரளாவில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டைம் கேரளாவுக்கு போனார். ஸோ அதனால் அங்கேருந்து வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என் பையன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குருவாயூரப்பன் அவங்க அந்த அந்த பெருமாள் அந்த அப்படி உருவம் வச்சுருப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்துட்டு மயில் தோகை, அப்புறம் புல்லாங்குழல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெடியாக பாட்டெல்லாம் போட வச்சுட்டு, நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருந்துட்டோம் கற்பூரெல்லாம் வச்சுட்டு. வரப்போகுது பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அவ்வளோதான். எழுதா இது வந்து கிழக்கு பார்த்த மாரி தான் வந்துட்டு பொங்குச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி கிழக்கு பார்த்த மாரி தான் வந்துட்டு பொங்கும். ஸோ பொங்கிட்டதுக்கப்புறமா இடித்து வச்ச அந்த வெல்லத்துலலாம் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு பர்த்டேன்றதுனால அவளே வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண சொன்னேன். ஸோ 10 வயசு ஆயிருச்சு. அதனால் ஒரு நல்லா அழகாக மங்களகரமாக இருந்தா. ஸோ அதனால் நீயே பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் நான். என் பொண்ணை வந்துட்டு பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு அந்த பாதி நாள் ஃபுல்லாக இருக்க வச்சதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் எல்லாமே வந்துட்டு ஃபைனல் பண்ணியாச்சு. ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரிய பொங்கல் வந்துட்டு நம்ம கும்பிட போகிறோம்.
ஆக்சுவலா 3 கரும்பு வாங்கிட்டு வந்தோம்னா அழகா இருந்திருக்கும். ஸோ நான் 3 கரும்பு தான் கேட்டேன். பரவால்ல சரின்னு சொல்லிட்டு 2 தான் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு சும்மா வச்சு, நடுவுல வந்துட்டு அந்த விநாயகர் வச்சு, விளக்கு வச்சு, தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவோம். சூரியன பார்த்து அவருக்கும் ஆரத்தி காமிச்சுட்டு, அ 4 பேரும் வந்துட்டு நாங்க கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா கீழ எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, இதையும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் லன்ச்சு எல்லாமே நடந்தது. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அம்மா, அப்பாவுக்கு அப்புறம் என் நாத்தனாருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோன் பண்ணி விஷஸ் சொன்னோம். அதுக்கப்புறமா குரூப் ஃபோட்டோ, அப்புறம் தனியா ஒரு சோலோ பிக்சரு இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியா நாங்க எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நல்ல நாள் அதுவுமா நம்ம வந்துட்டு அ ஒரு அதாவது மத்த நாள விட நல்ல நாள் அதுவுமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டா தெரிவோம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிறதுக்காக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. 5 hours later. அந்த 5 மணி நேரத்தில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் தூங்கிட்டு, அதுக்கப்புறமா கேக் வாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்க போயிட்டேன். அந்த டைம்ல என் பொண்ணு வந்துட்டு ரெடி ஆயிட்டா. ஸோ அவளே மேக்கப் பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இது எல்லாமே அவளே பண்ணிக்கிட்டா. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் வாரி குடுத்தேன். அதுவே வந்துட்டு அவளுக்கு புடிச்சு போயிருக்கு. எனக்கே ஏதோ ஒண்ணு என்னடா நம்மளா இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சில டைம்ல வந்துட்டு ஆச்சரியமா நான் நினைப்பேன். இந்த கவுன்ல வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி தான் வந்துட்டு என் பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ இதெல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம்லாம் பண்ணாங்க. ஸோ சர்க்கரை பொங்கல், புளி சாதம் வந்துட்டு பண்ணாங்க பசங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ராப்பிங்கு, அப்புறமா அன்பாக்சிங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சமா வெடி இருந்தது. அதையும் வந்துட்டு நாங்க போய் மொட்டை மாடில போயிட்டு வச்சோம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, நைட்டு முடிக்கவே வந்துட்டு ஒரு 10:30 ஆயிடுச்சு. அப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 11:30 அந்த மாரி ஆயிடுச்சு. மறுநாள் வந்துட்டு மாட்டுப் பொங்கல் வேற. ஸோ மாட்டுப் பொங்கலுக்கு வேற நான் எந்திரிச்சு திருப்பி மாட்டு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நெறைய இருந்தது. ஸோ நான் வந்துட்டு கோலம் வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வேணா போய் செக் பண்ணி பாருங்க. மாட்டு கோலமும் அதே மாரி இந்த நெறைய கோலம்ஸ் வந்துட்டு என்னோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட டே வந்துட்டு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி பொங்கல் அண்ட் பர்த்டே வந்துட்டு ஒரே நாளில் தான் வரும். அதனால் எங்களுக்கும் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 4 நாளுமே வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆனாலும் ஒரு சில சமயம் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பேசிப்போம். ரொம்பவே வந்துட்டு நாள் சீக்கிரமாக ஓடுது, பசங்க ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கும் வந்துட்டு பொறுப்புகள் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னென்ன கிஃப்ட்லாம் வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்திருக்கு, அதை வந்து என்னென்னலாம் இருக்குது, அதே மாதிரி அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஐடியாஸ் வரும். நீங்களும் வந்துட்டு மற்ற சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.